சிந்து பைரவில அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுமங்கலி பூஜை, ஸ்னேகாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, காயத்ரிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. காயத்ரியை பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. காயத்ரி கிட்ட உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு அவங்களும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. அன்னபூர்ணி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து குருக்கள் கிட்ட சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சரிங்க, கண்டிப்பா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனோட அம்மா ஒரு லிஸ்ட் போடுறாங்க. பையனுக்கு 70 லட்சம் ரூபால அவனுக்கு பிடிச்ச கார் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. 200 ஏக்கர் அவன் பேர்ல எழுதி வச்சிருங்க. அதுக்கப்புறம் 1 கோடி மட்டும் கையில கேஷா கொடுத்துருங்க அப்படின்னு ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்றாங்க. சிந்து, பைரவி, ஆறுமுகம், சிவான்னு எல்லாருமே இதை கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது இவ்வளோ கேட்குறாங்களே அப்படின்னு பாக்குறாங்க. காயத்ரி உடனே எந்திரிச்சு, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெரியவங்கெல்லாம் சரி வேணாம் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடியே இந்த வரதட்சணை எல்லாம் கேட்டுட்டு காயத்ரியே எந்திரிச்சு வேணான்னு சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. பைரவி இதை பார்த்துட்டு காயத்ரி கிட்ட, இந்த பையன் வேணான்னு நீ முடிவு பண்ண பாத்தியா, நான் உன்னை ரொம்ப பாராட்டுறேன் காயத்ரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு மாப்பிள்ளை பாக்குறேன், உன்னை நேசிக்கிறவனா பார்த்து உன் கண் முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துறேன் அப்படின்னு பைரவி சொல்றாங்க. பைரவி இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா காயத்ரிக்கு ஒரு பிரச்சனைன்னு முன்னாடி வந்து நானே பண்றேன் அப்படின்னு நிக்கிறாங்க. இந்த வீட்டு பொண்ணாவே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாறிக்கிட்டே வர்றாங்க. தன்னோட தங்கச்சிக்காக பைரவி பேசினத ஆறுமுகம் ரொம்ப வியந்து பாக்குறாரு. என் தங்கச்சிக்காக அவளே மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்றாளே அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கிறாரு ஆறுமுகம். காயத்ரிய சிந்துவும் பைரவியும் சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.